வணக்கம் மகளே. அந்த காலத்தில் நாம் படிக்கும்போது, காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும்போது, இல்லை காலேஜ் சேரும்போதோ நம்ம பெற்றோர் நமக்கு சொன்ன அறிவுரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்பி நீ தான் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிடணும், நாங்கள் ஒன்று படிக்க தான் வைக்க முடியும், ஒரு நல்ல காலேஜில் ஒரு நல்ல கோர்ஸில் ஒன்று சேர்த்து படிக்க வைக்க முடியும், அதுக்கு மேலே எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, நீ தான் ஒரு நல்ல கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ளணும், உனக்கு வேண்டிய அடிப்படை பொருளாதார வசதியை நீ தான் அமைத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த காலத்தில் ஓரளவு சாத்தியமாக இருந்தது, ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு அப்போதைய தொழில்நுட்பங்கள் வளர்ச்சி அடையலை. ஆனால் இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு 10th + 2 படிக்கிற குழந்தைகளுக்கு நம்ம இதே வார்த்தையை சொல்ல முடியுமா? அது சொன்னால் அதை அவங்க ஏற்றுக்கொள்வாங்களா? அது ஒரு சரியான விஷயமா அப்படிங்கிற ஒரு கேள்வி என்னுடைய மனதில் ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டே இருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் அமேசான் 30,000 பேரை வேலையை விட்டு அனுப்புகிறான், ஃபேஸ்புக் 20,000 பேரை வேலையை விட்டு அனுப்புகிறான், அசென்சர் 10,000 பேரை வேலையை விட்டு அனுப்புகிறான். நேற்று இந்தியாவுடைய முன்னணி தனியார் வங்கியான ஆக்சிஸ் வங்கி 3,000 பேரை வேலையை விட்டு அனுப்புகிறாங்க. இப்படி ஒவ்வொரு தனியார் துறையும் கார்ப்பரேட் துறையும் 10,000 5,000 அப்படிங்கிற லெவலில் மக்களை, தொழிலாளர்களை வேலையை விட்டு அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுடைய வாழ்வாதாரம் என்னவாகும்? அதுவும் குறிப்பாக இந்த 40 வயதுக்கு மேலோட்ட நபர்களை வேலையை விட்டு தூக்கும் போது அவங்க என்ன செய்வாங்க? அவங்க அதே 40-45 வயசில் இன்னொரு கம்பெனியில் போய் வேலை கேட்க முடியுமா? அவங்களால இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியுமா? என்ன மாதிரியான அவங்க நெருக்கடிக்கு உள்ளாவாங்க? அப்போ தான் அவங்களுடைய குழந்தைகள் காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும், நிறைய பேர் காலேஜ் படித்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை இந்தியா எதிர்கொண்டு இருக்குங்க, மிகப்பெரிய அளவில். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஐடி துறை மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி கண்டு கொண்டு இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய இண்டிகேட்டராக பார்க்கப்படுது. டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயுடைய மதிப்பு மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி கண்டு கிட்டத்தட்ட 95 ரூபாய்க்கு வந்துருச்சு. இன்னும் ஒரு 2-3 மாசத்துல ஒரு டாலர் 100 ரூபா அப்படிங்கிற லெவலுக்கு போயிடும். மிகப்பெரிய அளவில் கேஸ் சிலிண்டர் விலை நேற்று 993 ரூபா கூட்டியிருக்காங்க. நாமெல்லாம் முந்தி ஒருத்தரை பார்த்து பேசினா அவருக்கு டீ வாங்கி கொடுப்போம், ஒரு வடை வாங்கி கொடுப்போம், வாங்க அப்படின்ட்டு. இப்போ அதெல்லாம் செய்ய முடியுமா அப்படிங்கிற சூழ்நிலை வருது. யோசிக்க தோணுது. ஏன் அப்படின்னா, ஒரு டீ காஃபி, நல்ல டீ காஃபியே ஒரு சாதாரண ரோட் சைட் கடையில் 20 ரூபா 25 ரூபா அப்படிங்கிற லெவலுக்கு போகுது. ஸோ இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார அழுத்தம் இருக்குது. மிகப்பெரிய நகரமான பெங்களூரில் இளைஞர்கள் அவங்க வேலையில்லா திண்டாட்டத்தின் காரணமாக அந்த நகரங்களை காலி செய்து சொந்த ஊருக்கு வர்றாங்க. மிகப்பெரிய விலைவாசி ஏற்றம், வேலை கிடைக்கல, ஒரு வேலைக்கு பல லட்சக்கணக்கான பேர் போட்டிடுறாங்க. சமீபத்தில் நொய்டாவில் நடந்த ஒரு கால் சென்டரில் நடந்த தேர்வுக்கு ஒரு 100 வேக்கன்சிக்கு கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேற்பட்டோர் அப்ளை பண்ணியிருக்காங்க. பல ஆயிரம் பேர் வரிசையில் கால் கெடுக்க நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு மோசமான ஒரு நிலையை போயிட்டுருக்கு. ஸோ இந்தியா எங்கே போயிட்டுருக்கு, அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நல்லா படிச்சிருப்பா, நல்லா படித்து நல்ல கம்பெனிக்கு வேலைக்கு போயிரு, பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போயிரு, உனக்கு வேலை நிரந்தரம் ஆயிடுச்சுன்னா பிரச்சனையே இல்லை. ஸோ இதை இப்போதைய சூழ்நிலையில் நம்முடைய குழந்தைகள்கிட்ட சொல்ல முடியுமா? ஒரு டைம் யோசிச்சு பாருங்கள். நம்ம பிள்ளைங்கள்ட்ட சொல்ல முடியுமா? நல்லா படிச்சிரு. அந்த காலத்தில் படிக்காதவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு நான் என்னுடைய சொந்த மாவட்டமான திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா, நான் 90-92 காலகட்டங்களில் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ், அதை விட்டால் கோவில்பட்டி கேஆர் நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ், இது ரெண்டும் தான் பெரிய காலேஜாக இருந்தது இன்ஜினியர். இப்போ வதவதன் கல்லூரிகளும் வந்துருச்சு. ஏகப்பட்ட பேர் படிச்சுட்டாங்க, ஏகப்பட்ட இன்ஜினியரிங். வீட்டுக்கு ஒரு வேப்ப மரம் புளிய மரம் இருக்கிற மாதிரி வீட்டுக்கு ஒரு இன்ஜினியர் ஒரு பட்டதாரியும் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் வேலை வேணும், எல்லாருக்கும் ப்ளூ காலர் ஜாப் வேணும், எல்லாருக்கும் ஒயிட் காலர் ஜாப் வேணும், யாருக்கும் கையில் கறி பற்றக்கூடாது, யாருக்கும் கையில் அசிங்கம் பற்றக்கூடாது, லேப்டாப்போட போய் வேலை பார்க்கணும், ஜம்முன்னு காரில் போயிட்டு வரணும், சம்பளங்கள் லட்சத்தில் வாங்கணும். இந்த மாதிரியான ஒரு சிந்தனைகள் தான் இருக்கே தவிர, நம்ம பிள்ளைங்களை நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தால் வேலை இல்லைன்னா என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதுல நம்முடைய பெற்றோர்கள் சிந்திக்கிறோமா? கண்டிப்பாக இல்லை. அதைத்தான் நான் சிந்திங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா வருங்காலங்களில் இதே நிலைமை இருக்காது. அந்த காலத்தில் நம்முடைய பெற்றோர்கள் சொன்ன மாதிரி, உன்னை படிக்க தான்ப்பா எங்களால் வைக்க முடியும், ஒரு நல்ல காலேஜில் சேர்த்து படிக்க வைக்க முடியும், நகையை விற்றோ இடத்த விற்றோ தோட்டத்தை விற்றோ உன்னை படிக்க வைக்க முடியும், நீ தான் ஒரு நல்ல கம்பெனியில் போய் வேலை பார்த்து உன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதே விஷயத்த சொல்ல முடியுமா? எந்த கம்பெனியில் நிரந்தர வேலை இருக்குது? டிசிஎஸில் வேலை பார்த்தா பெர்மனெண்ட் ஜாப் அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை பேரை? 13,000 பேர் 14,000 பேர் தூக்கிட்டாங்க. கணக்குக்கு 20,000 பேர் சொல்கிறாங்க. 20,000 பேரை தூக்கிட்டாங்க. 20 வருடம் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறார் ஒருத்தர் அந்த கம்பெனியில். என்னை தூக்கிட்டாங்க, 10 நிமிஷத்தில் தூக்கிட்டாங்க, 20 நிமிஷத்தில் என்ன அனுப்பிச்சி விட்டாங்கன்னு அவர் ரெடிட்டில் புலம்புறாரு.
ஸோ இப்படி ஒரு மோசமான நிலையில் இருக்கும்போது நம்ம பிள்ளைங்களை படிக்க மட்டும் வைத்தால் போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போதாதுங்க. என்னை பொறுத்தவரை என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இது சிலருக்கு பிடிக்கலாம், சிலருக்கு தவறாக தரலாம், பட் என்னுடைய கருத்து ஏன்னா நான் கார் டீலர்ஷிப்பில் இருந்தவன், கார் தயாரிக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் துறையில் இருந்தவன், நிறைய கார் டீலர்கள் கூட கார் டீலர்ஷிப் எடுத்துக்கிறவங்க கூட தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருப்பேன். ஸோ அப்போ அவங்க நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, படிப்பு மட்டும் போதாது, இனி வருங்காலங்களில் படிப்பு மட்டுமே போதாது, பெரிய அளவில் படிப்புக்கு செலவழிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஜோசப். அந்த பணத்தை என் பையனுடைய அக்கௌண்ட்டில், ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்லேயோ இல்லை பேங்க் அக்கௌண்ட்லேயோ போட்டு வைக்கலான்னு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, நன்றாக படித்தவர்களுக்கே வேலை கிடைக்க மாட்டேங்குது, படித்தாலும் வேலை கிடைக்க மாட்டேங்குது, படித்தாலும் நிரந்தர வேலை இல்லை. அப்போ மக்கள் என்ன செய்வாங்க? ஏஐ ஒரு பக்கம் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு சின்ன ப்ராம்ப்டை கொடுத்தா ஏகப்பட்ட விஷயங்களை செய்து ஏஐ. நம்ம சேனலில் வைக்கக்கூடிய நிறைய அந்த தம்ப்நெயில்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய நம்ம ஏஐ பயன்படுத்தி வைக்கிறோம். பட் அது செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு டிசைனிங், ஒரு ஃபோட்டோஷாப்பில் டிசைன் பண்ணுறவர் அந்த விஷயத்தை பண்ணணும்னா குறைந்தது ஒரு அரை நாள் ஆகும், இல்லை ஒரு நாள் ஆகும். அது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஏஐ பண்ணி முடிக்குது. ஸோ அப்போ அந்த தொழில்நுட்பங்களுடைய வளர்ச்சி அபரிமிதமாக போகும்போது நம்முடைய கல்வித்தரங்கள் அந்த காலத்தில் இருந்த மாதிரியே தான் இருக்குது. 10+2+3, அதாவது 10ஆவதுக்கு அப்புறம் +2 2 வருடம், கல்லூரி 3 வருடம், 10+2+3 இந்த ட்ரெடிஷ்னல் ஃபார்மேட்டில் தான் நம்ம இருக்கோமே தவிர கல்வியில் மிகப்பெரிய மாற்றங்கள் எதுவுமே இல்லை. மிகப்பெரிய வேலைவாய்ப்புக்கு உண்டான தொழில்துறையோட, அதாவது இந்த இண்டஸ்ட்ரியோட ரிலேட்டடாக எந்த ஒரு கல்வி திட்டமே வகுக்கப்படலை. ஸோ இதனால் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை மக்கள் சந்திக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்னா, பிள்ளைங்களுடைய கல்விக்கு, பள்ளி கல்வியோ அல்லது கல்லூரி கல்வியோ அதுக்கு மிகப்பெரிய அளவில் செலவழிக்காதீங்க. அது நிறைய ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ ஒரு கரஸ்பாண்டன்ஸில் கூட சேர்ந்து நல்லா படித்து நல்ல நிலை அடைந்தவர்கள் இருக்கலாங்க. ஸோ அதுக்கு உண்டான அந்த வீக்கெண்டில் படித்து குறைந்த செலவு பண்ணி அவங்க படிக்கிறவங்க நினைக்கிறாங்க. ஸோ அந்த கல்விக்காக மிகப்பெரிய அளவில் செலவழிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி என்னுடைய மனதில் எழுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய சூழ்நிலையில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது ரொம்ப ஷாக்காக இருக்குது. நான் சமீபத்தில் திருநெல்வேலியில் ஒரு விளம்பரத்தை பார்த்தேன். ஒரு புரோட்டா மாஸ்டர் 45,000 ரூபாய் சம்பளம் தர ரெடி அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோட்டலுடைய நிர்வாக இயக்குனர் எம்டி சொல்கிறார். 45,000 தரேன் ஜோசப், இல்லை அதிகபட்சம் 50,000 தரேன், தங்குற இடம், 3 நேரம் சாப்பாடு, வேலை பார்த்தா போதும். அது அவர் எப்படி வேலை பார்க்கணும்னு சொல்கிறாரு தெரியுமா? காலையில் 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் புரோட்டா அடிக்கணுமா, 6 to 11 மணி, ஒரு 5 மணி நேரம். அதுக்கப்புறம் அவர் மதியம் சாப்பிட்டுட்டு தூங்க போயிடலாம். சாயந்தரம் திரும்ப 5 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் பரோட்டா அடித்தா போதும் அப்படிங்கிறாரு. தங்குற இடம் கொடுக்குறாரு, சாப்பாடு கொடுக்குறாரு, எல்லாமே கொடுத்துட்றாரு. 50,000 சம்பளம். நம்ம இதில் படித்த மாணவர்கள் வேலை இல்லாமல் கால் சென்டரில் 10,000க்கும் 12,000க்கும் வேலை பார்க்குறாங்க. ஆனால் இந்த படிப்பறிவு இல்லாத அந்த மக்கள் பார்த்திங்கன்னா இந்த பரோட்டா மாஸ்டர் போன்ற தொழிலில் இருக்கவங்க 50,000 அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க. அப்போது மிகப்பெரிய ஒரு இடைவெளி ஏற்படுது இல்லையா? அது எதனால்? ஸோ இதைத்தான் இந்த ஆட்சியாளர்கள் சிந்திக்கணும். ஆட்சியாளர்கள் சிந்திக்க தவறிட்டாங்க. கொள்ளையடிப்பதிலையும் கும்மாளம் போடுறதுலையும் அவங்க இன்றைக்கி இதாக இருக்காங்க. ஸோ அதனுடைய வெளிப்பாடாக இந்த 2026 தேர்தல் முடிவுகள் மிகப்பெரிய ஒரு படிப்பினையை ஆளும் கட்சிக்கு ஏற்படுத்தும். இந்த திராவிட கட்சிகள் ஒரு மிகப்பெரிய படிப்பினையை இந்த 2026 தேர்தல் ஏற்படுத்தும். ஸோ என்னை பொறுத்தவரை நிறைய பேர் இந்த இளைய தலைமுறையினர், இந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க, வேறு அது ரிலேட்டடாக ஐடி எனேபிள்டு சர்வீஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த கால் சென்டர் பிபிஓவில் வேலை பார்க்குறவங்கலாம் நிறைய பேர் இந்த வேலையை நம்பி கடன் வாங்கிட்டு கார் லோன், ஹவுசிங் லோன், பர்சனல் லோன், கிரெடிட் கார்டு லோன், என்னென்ன லோன் இருக்கோ, எந்தெந்த ஆப்பில் என்னென்ன லோன் எல்லாத்தையும் வாங்கிட்டு இந்த சம்பளத்தை மட்டுமே நம்பி இவ்வளோ கடன்களை வாங்கிட்டு இன்றைக்கி கெட்ட முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் தவிச்சிக்கு. இதனால் அவங்க குடும்ப வாழ்க்கை சீரழிவு, கணவன் மனைவிக்கிடையே மிகப்பெரிய சண்டை எடுத்து அதனுடைய அவங்களுடைய உறவுகளில் விரிசல் ஏற்படுது, மிகப்பெரிய அளவில் பிரச்சனை வருது. இதே நிலைமை நீடிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருமே ஒரு சுய தொழிலை நம்ம கற்றுக்கொள்ளணும். ஏன்னா எல்லாருக்குமே நம்ம அடுத்தவனை நம்பி நிற்கிறது அப்படிங்கிறது ஒரு சரியான விஷயம் இல்லை. ஒரு நாள் நம்ம வேலை போயிடுச்சு அப்படின்னா 50,000 60,000 மாதம் ஹவுசிங் லோன் கட்டணும், மாதம் பர்சனல் லோன் 30,000 கட்டணும், கார் லோன் 20,000 கட்டணும். எப்படி கட்ட முடியும்? ஒரே நிமிஷம் தான். ப்ரைவேட் எம்ப்ளாயிஸ் உங்களை வெளியே விட்டு அனுப்புறதுக்கு ஹெச்ஆருக்கு 10 நிமிஷம் தான். யூ ஆர் டெர்மினேட்டட், ப்ளீஸ் ரிசைன் த ஜாப் அப்படின்னு மெயில் போட்டுருவான். போட்டு தான் ஆகணும். இல்லைன்னா டெர்மினேட் பண்ணுவான். டெர்மினேட் பண்ணால் பிளாக் மார்க் ஆகும், இல்லை போராடணும்.
ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை தவிர்ப்பதற்கு எல்லாருமே இனி வரும் காலங்களில் உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு கைத்தொழிலை கைச்சு கொடுங்க. ஸோ ஏதாவது ஒரு தொழில், ஏதாவது ஒரு தொழிலை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிடணும். அது தெரிஞ்சால் இந்த வேலை இல்லாத காலங்களில் அவங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு உதவியாக இருக்கும். ஒரு கைத்தடி போன்று எப்படி வயதான காலத்தில் இந்த முதியோர்களுக்கு உதவியாக இந்த கைத்தடி இருக்கோ, அது பின்வரும் காலங்களில் அவங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த திராவிட கட்சிகள் நமக்கு என்ன சொன்னதுன்னா கல்வி 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 கல்விங்கிறது சரிதான். அதெல்லாம் நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடி சுதந்திரத்து காலங்களில் பெரிய விழிப்புணர்வு இல்லாமல், பெரிய பொது அறிவு இல்லாமல் ஒரு மூட நம்பிக்கையில் இருந்தோம். ஸோ நமக்கு கல்வி தேவைப்பட்டது. கல்வியே எல்லாம் அல்ல, அதை தவிர உலகம் சார்ந்த கல்வி நிறையா இருக்குது, தொழில் சார்ந்த கல்விகள் நிறையா இருக்குது. கல்விங்கிறது புத்தக கல்வி மட்டுமல்ல, சர்டிஃபிகேட் வாங்குகிற கல்வி மட்டுமில்லை, தொழில்துறை சார்ந்த கல்விகள் ஏகப்பட்ட இருக்குது. அதை உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்போ தான் அவங்க வாழ்க்கை தன்னிறைவு அடையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.